மக்கள் தீர்ப்பு 2026 இன்று நெல்லை மண்ணின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்கிறது. நான் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொழிவாளர் திரு சீபா ராவணன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து வழக்கறிஞர் அணி சார்ந்த தலைவர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் திரு யுஎஸ் சேகர் அவர்கள். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தூத்துக்குடி செல்வம் வழக்கறிஞர் அவர்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தொழிற்சங்க தலைவர் திரு உமாபதி சிவன் அவர்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து திரு தமிழ் பிரபாகரன் மாநில ஒருங்கிணைப்பாளர். ஐவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் டிடி தமிழ் வாயிலாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று இந்த ஆட்சி, இந்த நெல்லை மண் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து 10 தொகுதிகளாக இருந்தது. தென்காசி பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ 5 தொகுதிகளாக இருக்கிறது. இந்த 5 தொகுதிகளும் அதுல அதிமுக 1 தொகுதி, 2 தொகுதி, பாஜக அப்படின்னு பல தொகுதிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்த ஒரு மண்ணாக இந்த மண் இருக்கிறது. இப்போ இந்த தேர்தலில் இந்த மண்ணினுடைய மக்கள் என்ன சிந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் முதலாவதாக திமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ராவணன் அவர்களோடு துவங்க இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எத்தகைய சாதனைகளை புரிந்திருக்கிறது என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். இன்று தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காலத்தில்தான் தமிழகம் அனைத்து துறையிலும் முதன்மை மாநிலமாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகம் 26 தேர்தல் களத்திலே மிகப்பெரிய வெற்றியை 210 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலான இந்தியா கூட்டணி வென்று மீண்டும் எங்கள் முதல்வர் மக்கள் முதல்வராக இருக்கின்ற முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் எங்கள் தலைவர் அரியணை ஏறுவார்கள். அது என் மிகப்பெரிய அது நாளைய தீர்ப்பு. அது நம்பிக்கையுமில்ல, மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன் இதை இங்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இதற்கு இந்த 5 சட்டமன்ற தொகுதி என்று சொன்னார் நெறியாளர் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நிதி அளித்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் நதிகளே இணைக்கிறது ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஆனால் வடபுலத்திலே நதிகளை இணைத்ததாக தெரியவில்லை. தென்புலத்திலே ஒரு நதிகளை இணைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். குண்டாறு கருமணியாறு திட்டத்தை தந்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இதே நெல்லை மாவட்டத்தில் பாமர மக்கள், ஏழை எளிய பாட்டாளி விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட திராவிட மாடல் அரசு நதியை இணைத்திருக்கிறது. இன்று இந்த குண்டாறு கருமணியாறு இணைக்கப்பட்ட பலன் கடகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் தொகுதி மக்கள் பலத்தினை பெற்றிருக்கின்றார்கள். திசைவளை பகுதி மக்கள், இன்னும் சொல்ல போனால் பாளையங்கோட்டை தொகுதி, நாங்குநேரி தொகுதி மக்கள் பலம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அது மட்டுமல்ல, குக்கிராமங்களா இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் இன்னைக்கு நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கிறது. 6,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இன்னைக்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் மதிப்பிற்குரிய சபாநாயகர் ஐயா அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்து, தூண்டில் வளைவு திட்டமானாலும் சரி, பேரிடர் மீட்பு மையங்களானாலும் சரி, ராதாபுரத்தில் வள்ளியூரில் புதிய பேருந்து நிலையமானாலும் சரி, மாவட்ட மைய மருத்துவமனை ஆனாலும் சரி, 6,000 கோடி ரூபாய்க்கு ராதாபுரம் தொகுதியிலே பணியினை செய்திருக்கின்றார்கள். அதுமல்லாமல் பாளையங்கோட்டை தொகுதியிலே இந்த கற்றவர்கள் நிறைந்த இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதி 3 நகரசபை இணைக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி. 94 திருநெல்வேலி மாநகராட்சி உருவெடுத்தது. முதல் மாநகராட்சி மேயராக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த மண்ணிலே திருநெல்வேலியிலே வென்றது. ஏன் பதிவு பண்றேன்னு சொன்னா, நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் திருநெல்வேலியுடைய வளர்ச்சிக்காக பல ஆயிரம் கோடிக்கணக்கான திட்டத்தை தந்திருக்கிறது. இப்போ மட்டும் இதே திருநெல்வேலி தொகுதியில அரசு கலைக்கல்லூரி தந்திருக்கிறாங்க. பாளையங்கோட்டையினுடைய வளர்ச்சிக்காக நீங்க மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தலைவர் இந்த தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக தந்தார். எப்படிப்பட்ட ஒரு திட்டம்! கல்வியில் சிறந்த பாளையங்கோட்டை நகரம் வளர வேண்டும்ங்கிறதுக்காக சட்டக்கல்லூரி தந்தார். சுற்றுவட்ட சாலைகள் தந்திருக்கிறார். இன்னைக்கு
இந்த திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் சுகாதாரமான குடிநீர் திட்டம் தந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு இதே வண்ணாரப்பேட்டை சுற்றுவட்ட சாலை திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் போகிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுக்காக அம்பை முன்னால் இருக்கக்கூடிய தாழைத்துறையான புதிய ரிங் ரோடு, இதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையிலிருந்து வரக்கூடிய ரெட்டியார்பட்டியில் போய் இணைகிற அந்த புறவழி சாலையும் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தாமிரபரணி நதி குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். தாமிரபரணி நதி குறித்து எங்கள் தாய் தாமிரபரணி தாயை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாத்திருக்கு. இந்த மாநகராட்சிக்குள்ள எங்களுடைய நண்பர், இன்னும் சொல்லப்போன எங்கள் தேசிய இயக்கத்தினுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அருமையான புள்ளிவிவரத்தோடு இருக்கார். நானும் சொல்றேன், நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருநெல்வேலி மட்டும் இல்ல, தாமிரபரணியே கழிவுகள் கலக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த மக்கள் தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்களே. அந்த மக்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி அவர்கள் வருகை தந்து ஆய்வு நடத்தி தாமிரபரணி கலக்கிற தாமிரபரணி நதியில கலக்கக்கூடிய கழிவு நீர்களை அங்கங்க சிறு சிறு கிணறுகள் அமைக்கப்பட்டு அதை வெளியேற்றுவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நடைமுறையில் ஏற்கனவே இருந்தது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் தாமிரபரணி திட்டம் தூய்மைப்படுத்தப்படும் சொல்லி 100 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். அது எங்க போச்சுன்னு நெறியாளர்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை கோடி ஒதுக்குனாங்க தாமிரபரணிக்காக? 5 வருடத்தில் மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாதாள சாக்கடை திட்டத்தை, புதுமையான திட்டத்தை 650 கோடி ரூபாய் புதிய திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. புதிய பாதாள சாக்கடை திட்டம் விரைவான பணி நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன காரணத்துக்காக சொன்னா, கழிவுகளும் போய் கழிவு நீர்களும் ஆற்றில் கலக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை இந்த அரசு முன்னெடுத்து திறம்பட மாநகராட்சியில் பணியாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அதுவும் திருநெல்வேலியில எப்படிப்பட்ட திட்டம் சொன்னா, புதிய பேருந்து நிலையத்தை நீங்க போய் பார்க்கலாம், இல்ல நீங்க ஜங்ஷன் பேருந்து நிலையத்தை போய் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி பாளை பேருந்து நிலையத்தை போய் பார்க்கலாம், பழைய அரங்குகளை போய் பார்க்கலாம். அந்த திட்டத்தில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டு அந்த திட்டத்தை பாழ்படுத்தியது திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய அவலத்துக்கு காரணம் அதிமுக. நாங்க வளர்ச்சிக்கான திட்டம் தந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் குக்கிராமங்கள் தோறும் இன்னும் மீண்டும் 26 ஆட்சிக்கு வருவோம் என்கிற மக்கள் தீர்ப்புக்கு காத்திருக்கிறோம் சொன்னா மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். ஏன்னு கேட்டா, இன்னும் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருந்தால் கட்டி தழுவி பாராட்டி இருப்பார் எங்கள் தலைவர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை. ஏனென்று சொன்னால், இன்னும் பச்சிளம் குழந்தைகள் பள்ளிக்கு வருகின்ற அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்த மகத்தான தலைவர். 20,59,000 மாணவ செல்வங்கள் பலன் பெறுகின்ற வகையில் அருமையான திட்டத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மகளிர் மேம்பாட்டிற்காக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, மகளிர் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, பால் விலை குறைக்கப்பட்டது, இன்னும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டது. அதற்கான வரிகளை குறைத்து உருவாக்கிய அரசு. பெட்ரோல் டீசல் விலையை எப்போ சார் குறைச்சாங்க? 5 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் வந்தோட வரி குறைக்கப்பட்டது. வரி குறைக்கப்பட்டது சார். சரி, வரி குறைக்கப்பட்டது. அதை சொல்றேன். இன்னொன்று கேளுங்க சார், இன்னைக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டு இருக்குல்ல, நீங்க கேஸ் சிலிண்டருக்கு இவ்வளவு சிரமம் ஏற்பட்டு இருக்குல்ல, அந்த நிலையிலும் சீரா இந்த தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கிறது யாரு? திமுக தானே. யோசிச்சு பாருங்க, திட்டங்கள் மக்களை போய் தேரும் சார். சார், உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு திமுக விட யாரும் செய்யல சார். திமுக தான் உழவர்களை பாதுகாத்தது. எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கட்டணமில்லா மின்சாரம் கொடுத்தார் சார். அதிமுக செய்யல, எந்த கட்சியும் செய்யல. ஆனா எங்க தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 89 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்காக தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். இலவச மின்சாரம் கொடுத்த எங்க தலைவர் அந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்காக காப்பீடு திட்டம் கொடுத்தார் சார். நீங்க ஒரு மருத்துவமனையில் போய், இங்க கூட ஒரு மருத்துவர் அம்மா இருக்காங்க, ஒரு எளிமையான மருத்துவர். இன்னும் சொல்ல போனா இந்த காலத்துல கூட எளிமையா
30 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவமா வந்திருக்காங்க. ஏன் சொல்றேன்னா அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி மக்களுக்கு தெரியும். அது கலைஞர் காப்பீடு திட்டம் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏழை விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இப்போ உழவர் சந்தையிலிருந்து உழவர்களுக்கு இந்த ஆட்சியில எங்கள் தலைவர் மக்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு கட்டணமில்லா மின்சாரத்தை கொடுத்திருக்கார். நம்மை காக்க 48. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் விபத்து ஏற்பட்டா பக்கத்து வர மாட்டாங்க. இன்னைக்கு ஓடோடி வந்து உதவி செய்யறதுக்கான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு. இன்னும் ஐநா சபை பாராட்டிய திட்டம் இருக்கு சார். எங்களுடைய திட்டம்ல எங்க தலைவர் திராவிட மாடல் தந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் சார். ஒரு வயதான 80 வயது பாட்டி எங்க ஊர்ல இருந்து வரும்போது சொல்றாங்க, ஐயா நம்ம மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஐயா நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டா எனக்கு வீடு தேடி மருத்துவம் பார்க்க ஒரு பாப்பா வந்து என்ன ஊசி போட்டு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து எனக்கு சுகர் பார்த்து பிரஷர் பார்த்து என்ன தாயை பெத்த பிள்ளையை போல பார்த்துக்கிடுதா. இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் ஐயான்னு சொன்னாங்க. அந்த முதலமைச்சர் ஐயா 100 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டி பெரிய பாராட்டுதாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா சார், இப்படி பல்வேறு திட்டங்கள் எனக்கு கொடுத்த நேரம் அதிகம் இருக்குன்னு சொல்றேன். இன்னும் அறிக்கை வச்சிருக்கேன், தேர்தல் அறிக்கை வச்சிருக்கேன். நாங்க செய்த சாதனைகள்லாம் இருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து வரும்போது இன்னும் உங்களோடு நன்றி நன்றி நன்றி. அதிமுகவிலிருந்து முன்னாள் அரசு வழக்கறிஞர் US சேகர் அவர்கள். ஒரு 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு என்று முடிவு வரும், என்றைக்கு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பலாம் என்கிற ஒரு நிகழ்வில் கையிலே ஓட்டுகளை வைத்துக்கொண்டு ஒற்றை விரல் புரட்சியை செய்ய தயாராக இருக்கின்றார்கள். எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக உலகத்தையே உலுக்கிய கோவிட்-19 அதாவது கொரோனா தொற்று இந்திய நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தியது. மற்ற மாநிலங்களெல்லாம் அதனை சமாளிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் தலைவர் புரட்சி தமிழர் ஏழைகளுக்காகவே ஆட்சி நடத்திய எடப்பாடியார் அவர்கள் இந்திய திருநாடே பாராட்டுகின்ற வகையில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் பேசுகின்ற வகையிலே மிகச் சிறந்த முறையிலே மக்களை பாதுகாத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலே பேசப்படுகிற குடி மராமத்து திட்டம் என்பதை கொண்டு வந்தார்கள். சாதாரணமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளங்களை தூர்வாரி விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள், மேம்பாலங்கள், சாலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகச் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மேம்பாலங்கள், சாலைகள் மக்களுடைய போக்குவரத்து வசதிக்காக சரி செய்யப்பட்டது. மற்றும் புதிய மாவட்டங்கள், ஒரு 5 மாவட்டங்களை தமிழகத்தில் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார்கள். கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை என்ற 6 மாவட்டங்கள் அமைக்கப்பட்டு இன்னைக்கு மிகச்சிறந்த முறையிலே நிர்வாகங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டது. ஈரோட்டிலே 1652 கோடி திட்டம், குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், கிராமங்களிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பயன்பெறுகிற விதத்திலே புரட்சிகரமாக 7.5% மருத்துவ இடஒதுக்கீடை மருத்துவக் கல்லூரியிலே அரசு மாணவர்களுக்காக ஒதுக்கி சாதனை செய்தது எடப்பாடியார் அவர்கள். புதிய மருத்துவக் கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரிகள். இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலம் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இன்றைக்கு அமைக்கப்படவில்லை, நிறுவப்படவில்லை. ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பித்து புரட்சி செய்தார். இல்ல அதுல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கெல்லாம் எவ்வளவு வந்திருக்கு?
அதிமுக ஆட்சியில இந்த சவுத் என்ன பெனிஃபிட் ஆனாங்க? இந்த நெல்லை எப்படி வந்துச்சு? உங்க தூத்துக்குடி மாவட்டத்துல என்ன டெவலப்மெண்ட் வந்துச்சு? அதாவது நெல்லையை பொறுத்த மட்டிலே அப்படி கன்னியாகுமரி சேர்த்து சொல்லுங்க. 957 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்றைக்கு திமுக ஆட்சியில நாங்கள் செய்து முடித்த திட்டங்கள் ஏறத்தாழ நாங்கள் செய்த அடிக்கல் நாட்டி அனைத்து திட்டங்களும் செய்து முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வருகின்ற நேரத்தில் எங்கள் ஆட்சி இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த 993 கோடி திட்டங்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டி நாங்கள் செய்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தூத்துக்குடியை பொறுத்த மட்டில தூத்துக்குடியிலே ஒரு 1000 கோடி திட்டத்திலே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே செய்த அந்த திட்டங்களை கட்டிடங்களை மாற்றி அமைத்து அதை விளையாட்டு கூடமாக, அதை கல்வி கூடமாக, அதை லைப்ரரியாக மாற்றி இருக்கிறார்கள். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் என்று சொன்னால் ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யவில்லை. நாங்கள் செய்து முடித்து விட்டோம். வீட்டை கட்டி முடித்து எல்லாம் முடித்த பிறகு பெயிண்டிங் மட்டும் அடிச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்களும் திறப்பு விழா நடத்தி இருக்கலாம். திறப்பு விழா நாங்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலை முழுமையாக அந்த கட்டிடங்கள் நிறைவு பெறவில்லை. அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே இவர்கள் செய்து முடித்த வேலைகளை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சரி, இங்க என்ன பிரச்சனை இருக்கு சார்? இப்போ சவுத்துல என்ன பிரச்சனை? நெல்லையில என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில என்ன பிரச்சனை? கன்னியாகுமரியில என்ன பிரச்சனை இருக்கு? கன்னியாகுமரியில ஏன் ஆட்சி மாற்றம் வேணும் நீங்க நினைக்கிறீங்க? அத கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் சார், அங்க இருக்கிற மலையெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறது. அங்கே ஒரு அமைச்சர் இருந்தார், இப்ப அவர் சீட்டு கொடுக்கல. அந்த அமைச்சர் ஏறத்தாழ நீங்க தினந்தோறும் நீங்க ஒரு நெறியாளர், செய்தியாளர், நீங்க மிகச்சிறந்த ஒரு ஆள். இன்றைக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு என்று சொன்னால் கன்னியாகுமரிக்கு கேரளாவிற்கு அந்த கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தினந்தோறும் கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. முந்தா நாள் கூட ஒரு குழந்தை, ஒரு 13 வயது பெண் குழந்தை, பேர் கூட எழுதிச்சிருந்தேன், அவங்களை அந்த லாரி அடித்து, அதாவது டாரஸ் 40 டன் ஏத்திட்டு போறாங்க. 40 டன் அந்த ஏரியால நைட் ஆயிட்டுனா 100-150 டாரஸ் அந்த பகுதியில் போகுது, கேரளாவுக்கு போகுது. கன்னியாகுமரி நீங்க ஒரு அனலைசிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கன்னியாகுமரியுடைய கனிம வளங்கள் போல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் இருக்கிற மணல் எல்லாம் இவர்கள் ஆட்சியில கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் இருக்கிற ஆறுகளில் இருக்கக்கூடிய மணல் எல்லாம் இவர்கள் ஆட்சியில கொள்ளையடிக்கப்பட்டு கொளுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? இவர்கள் ஆட்சியில ஒன்றுமே நடக்கவில்லை. இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த ஆட்சி கூட இன்றைக்கு கேபினட் என்று ஒன்று இருக்கிறது, மந்திரி சபை. ஆனால் அதை நடத்துவது கிச்சன் கேபினட். அதான் இன்றைக்கு ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மருமகள் சபரீசன், அவருடைய மகள். ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள நம்ம பேசுவோம் சார். இல்ல மொத்தத்தை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட நம்ம கொஞ்சம் பேசுவோம். நிறைய இங்க பேச வேண்டியது இருக்குல்ல. எங்கள் பகுதியில் நாங்கள் சாலைகள் எல்லாம் இப்பொழுது நீ சென்னை தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் மாநகராட்சி இவங்க உருவாக்கும் போது இப்பொழுது அந்த புறநகர் பகுதியிலெல்லாம் சேர்த்தாங்க. அந்த புறநகர் பகுதியிலெல்லாம் இன்றைக்கு ரோடு வசதியை 5 வருடமாக செய்து கொடுக்கப்படவில்லை. குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லோருக்கும் நல்ல குடிநீர் கொடுத்திருக்கோம்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு, மக்கள் சொல்லணும். திருநெல்வேலியில மட்டும் DMK, so he is saying like that. அதாவது சார் மக்கள்கிட்ட கேளுங்க. அதாவது தூத்துக்குடியில புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இணைச்சிருக்காங்க, மாநகராட்சியில் இணைச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் சாலை வசதியே கிடையாது, குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படல. 5 ஆண்டு காலம் எந்த வசதி செய்த சொல்லுங்க. எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை மக்களுக்கு. போக்குவரத்து வசதி கிடையாது அந்த பகுதிகளுக்கெல்லாம், புறநகர் பகுதிகளுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி கிடையாது. மக்கள் கஷ்டப்பட்டு. அதே மாதிரி திருநெல்வேலியில பாதாள சாக்கடைக்கு தோண்டி இருக்காங்க, அந்த இடங்கள்லாம் மூடப்பட்டிருக்குதா? இந்த மார்க்கெட் பகுதியில் இருக்க ரோட பாருங்க. அதே மாதிரி தான் கன்னியாகுமரியில, அதே மாதிரி தென்காசியை உருவாக்குனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் உருவாக்கினார்கள். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை தூத்துக்குடியிலும் சரி, எந்த வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் ஐடியா இருந்திருக்கு, அப்படி இருந்து ஆட்சியை ஓட்டி இருக்காங்க. நன்றி சார். நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆட்சியில கொள்ளையடித்து, மணலை கொள்ளையடித்து, கனிம வளங்களை கொள்ளையடித்து, டாஸ்மாகை கொள்ளையடித்து 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி
இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாற்றப்பட வேண்டும். நிச்சயமாக 2024 அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி 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 சார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, நெல்லை மாமன்ற உறுப்பினராக இருந்தவர், இந்த மண் குறித்த அரசியலை முழுவதுமாக அறிந்த திரு உமாபதி சிவன் அவர்கள் மக்கள் பிரச்சனைகள்ல எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பேசுங்க சார். கதிர் வெடித்து புலம்பு விழ, கடல் குதித்து சூடாக, முற்பரப்பு முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மலர் தருமுன் நலமலர்த்த தமிழன் எங்கே, பதி மதுரையில் பாண்டியனை பார்த்தவளே, என்னையா நீ வணங்குவதும் உன்னை நான் வாழ்த்துவதும், அன்னை மகருக்கு அழகில்லை என்றால் உன்னை வளர்த்து வரும் உன்புகழ் சேர்த்து வரும் தமிழ் புலமையே வாழ்க என்று சொல்லி என் உரையை துவக்குகின்றேன். நான் சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலம் 60 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு என்ன, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல மோடி வந்ததற்கு பின்பு இந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் என்ன கேடு நடந்திருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நல்ல ஆட்சி நடந்ததுன்னா நீங்க ஏன் தொடர்ந்து ஆட்சிக்கு வர முடியல? திமுக ஆட்சி எப்படி வந்தது? நல்லதை செய்தால் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள். உங்கத்தில் யார் இருக்கா? அவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஒருத்தர் கூட உங்ககிட்ட இல்ல. அமைச்சர்கள் அவ்வளவு வெளியே போயிட்டான். உண்மையாக இருந்த ஜெயலலிதா நேசித்த ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சராக அவரை கூட விரட்டினான். சொன்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயக்கத்தில் இருக்கிறேன் சொன்ன அவரை கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதி எடப்பாடிக்கு இல்லை. இவர் எப்படி ஆட்சியை பிடிச்சிருவாங்க நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆணை சேல் அம்பை, ஆணை சேன் ஆலை அம்பு கோட்டை கொத்தலும் கொடிமரம் கொள்ளை அடித்த கோடிக்கணக்கான பணங்களை வைத்து விட்டு கொட்டி கவிழ்த்து விட்டு, யார சொல்றீங்க? எடப்பாடியை சொல்லுதான் என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் 3 தொகுதியிலே திமுக அரசு பெற்றிருக்கிறது. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னுதான் அதிமுக. ஆனால் இந்த அதிமுக மீண்டும் வர முடியுமா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்பாசமுத்திரத்தில் அவுட்டு, அம்பாசமுத்திரத்தில் அவுட்டு. ஏன்னு கேட்டேன்னா அவர் எந்த செயலும் 3 தடவை தொடர்ந்து இருந்து எந்த செயலும் செயல்படுத்தப்படவில்லை. இப்பொழுது காங்கிரஸ் இருக்கு. 37 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டது. மீண்டும் அது வென்று காட்டுவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் எங்கள் வேட்பாளர் நிற்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் வருவோம் என்று சொன்னால் திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி வெல்லும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 என்று சொல்லியிருக்கின்றோம். அப்படியே நம்ம நெல்லைக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, என்னெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது இருக்கு? நெல்லையை பொறுத்தளவில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அமைதியா இருங்க. அவள் மார்க்கெட்ல சொன்னாலும் மார்க்கெட்ல எந்த ரோடு சரியில்லைன்னு எனக்கு தெரியல. அவள் மார்க்கெட் ரோடே மறந்துட்டாங்க. 2 ரோடும் பளபளன்னு இருக்கு. ஒரு ரோடு ஏன் வார்டு, மார்க்கெட்ல ஒரு வார்டு ஏன் வார்டு. ரோடு சூப்பரா போட்டுக்கும். போட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் தான் ஆகுது. ரோடு கரெக்டா இருக்கு. அங்க பாதாள சாக்கடை வேலையே நடக்கல. அதெல்லாம் பழசு, நடந்த இடம் பழசு. முன்னாடி இருந்ததுதான் இது பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல திட்டத்தை செய்து வருகின்ற இயக்கம் நாங்க. அது மட்டுமல்ல, நெல்லையை பொறுத்தவரை கூட்டு குடிநீர் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். 388 கோடிகளை கொண்டாந்துருக்கோம். அது போல இப்ப முறப்பநாட்டில இருந்து 80 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம் வருது. இப்படி மக்களுடைய அக்கறையிலே நலன் கொண்டு செயலாற்றுகின்றோம். அதனாலதான் ஆட்சி கொண்டு வர முடியுது. ஆனால் ஆட்சிக்கு வர முடியும் ஆசைப்படுற ஏன் எதுக்காக நயினார் நாகேந்திரன் போனார்? இங்க இருந்து தோல்வி பயத்தில் தானே போனாரு. என்னதுக்கு எங்க நயினார் எதுக்கு போனார்? தோல்வி பயத்தில் தானே போனாரு. அது மட்டுமல்லங்க, அங்க போய் தோத்து போவாருங்க. அதையும் தெளிவுதானே. நான் இன்னைக்கு கடந்த தேர்தலில் அவரை விட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 27,000 ஓட்டு வித்தியாசத்தில் வென்றிருக்காரு. அவர் 19,000 ஓட்டுல வென்றார். 27,000 ஓட்டம் 19 பிளஸ் 27,000 கூட்டினா அந்த தோல்வி பயத்தில் தான் திருநெல்வேலியை விட்டு ஓடுனது நயினார் நாகேந்திரன். அது மட்டுமல்ல, இவெல்லாம் மோடி இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அமைதி அமைதி அமைதி. இந்துக்களை நாங்கள் காப்பாற்றுவோம். கொஞ்சம் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் கொஞ்சம் அவங்க பேசட்டும். இந்துக்கள் நான் என்னன்னா, அமைதியா இருங்க சார், அமைதியா இருங்க. மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? அமைதியா தெரியலையா? யார காப்பாத்த போறியா? ஒருத்தர் நீங்க காப்பாத்த வேண்டாம். 100 கோடி ரூபாய் சொத்து வாங்கினார் பாலாஜி நயினார் பேர்ல. 100 கோடி ரூபாய் சொத்து வாங்கினார் சார். கோயில் சொத்து வாங்கினார்ல, வாங்கலாமா? அரசு நிரூபித்தது. உமாபதி சிவன் சார், உமாபதி சிவன் சார்
நீங்க வந்து இந்துக்களை சார் அமைதி சார் அமைதி உமாபதி சிவன் சார் உமாபதி சிவன் சார் நானு இந்த தொகுதிக்கு இந்த மக்களுக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுதான் பேச வந்திருக்கோம். இந்த மாவட்டத்தை பத்தி பேசுங்க, இந்த தாமிரபரணியை பத்தி பேசுங்க, இந்த தாமிரபரணி கழிவுநீர் கலக்கிறத பத்தி பேசுங்க, அதை ஏன் சுத்தப்படுத்தலைன்னு பேசுங்க, அதுக்கு என்ன வடிவங்கள் செஞ்சிருக்கு, எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசுங்க. இந்த மக்கள் பயன்பெறுவாங்க. தாமிரபரணி பொறுத்தளவுல நல்ல வடிகால் நீரை இது பண்றதுக்காக பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக தான் நடத்த முடியும். ஏன்னு 50 வருஷமா நடக்குது, 5 நாளில முடிக்க முடியாது. 50 வருஷமா யார் ஆட்சி நடக்குது? யார் ஆட்சி நடக்க அந்த நேரம் பாதாள சாக்கடை வந்து வரல, திட்ட வரல, கழிவுநீர் கலக்குன்னு சொல்லி யாரும் சொல்லல. அப்ப ஆத்துல தண்ணி நிறைய போச்சு, அதனால கண்ணுக்கு தெரியல. ஆத்துல வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிச்சு, அதனால இந்த கழிவுநீர் வந்து கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இப்ப தண்ணி குறைஞ்சு போச்சு, அதனாலதான் கழிவுநீர் கலக்குது கண்ணுக்கு தெரியுது. அதனால மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அதை சரி செய்கின்ற இடத்துல இருப்போம். அதனாலதான் மக்கள் எங்களை மறுபடியும் விரும்புறாங்க. அந்த இடத்தை உருவாக்கி தருகின்ற இயக்கமாக எங்கள் கூட்டணி இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 234 தொகுதியில 200 தொகுதியை நாங்க வெல்வோம் சார். இந்த 5 தொகுதியிலும் ஜீவநதி தாமிரபரணி, அந்த நதி இந்த அளவுக்கு வற்றியதற்கு என்ன காரணம்? வற்றியது காரணம் அதிமுக ஆட்சியில மண்ணல்னு தான் காரணம். அதிமுக ஆட்சியில மண்ணல்ல முதல்ல ஏலம் விட்டு அள்ள சொன்னது அதிமுக ஆட்சி தானே. இன்னைக்கு அவர் மண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு மண்ணா போனது அதனால தானே போச்சு. நான் கேக்குறேன், துரோகத்துக்கு சொன்னவர் எடப்பாடி. இந்த பகுதி மட்டும் சசிகலாவே அதாவது சார் ஒரே நிமிஷம், அரசியல் மேடை அல்ல, அரசியல் மேடை அல்ல சார், இந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனையை பேசுற மேடை. அதனால இந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடியதை பேசுங்க சார். ஒருத்தர் முதலமைச்சரா வர்றவர் நல்லவரான்னு மக்கள் தேர்ந்தெடுக்கல. இப்ப நான் ஒரு கேள்வி மட்டும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சிருக்கிறேன். இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு துறை செய்ய மாட்டாரா? ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். உமாபதி சிவன் சார் இல்ல, நான் என்னன்னா இந்த பகுதிக்கு தனிப்பட்ட முறை கிடையாது. நீங்க இந்த மாமன்றத்தினுடைய யார் சொன்னா அதிமுக அட்ரஸ் இல்லாம போய் ஒரே நிமிஷம் அதிமுக 3 அணியா நிக்க அது தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்றரை கோடி மக்கள் போய் 50 லட்சம் பேரோட 20 மந்திரி உங்களை விட்டு போயிட்டான். சரி ஓகே ஓகே சரி ஒரே நிமிஷம் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் அதிமுக 40க்குள்ள ஏதாவது வந்தா ஒரே நிமிஷம் உமாபதி சிவன் சார், நான் ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் இந்த மக்களுக்காக. நீங்க ஒரு முன்னாள் மாமன்ற உறுப்பினரா மதிப்புக்குரிய மாமன்றத்தில் இருந்திருக்கீங்க. எத்தனை கோடி ரூபாய் இந்த தாமிரபரணியை சுத்தப்படுத்துறதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது இந்த மாமன்றத்திற்கு ஒட்டுமொத்தமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? கருப்பந்துறை, சிந்துபுந்துறை நல்லா தெரிஞ்சுக்கிங்க, மீனாட்சிபுரம், சிஎன் வில்லேஜ் இந்த பகுதியில் கலக்கின்றதை தடை செய்து இப்பொழுது இடம் மாற்றி விடப்பட்டிருக்கின்றன. அதற்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க? என்ன சார், எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க? 400 கோடி ஒதுக்கி இருக்கு. போதுமா? தற்போதைக்கு போதும். முதல் கட்ட தானே. சரி, முடிஞ்சிருக்க முடியாது, அடுத்தடுத்து முடியும். நன்றி. ஏன்னா தொடர்ந்து இந்த மகதி மக்கள் அந்த போராட்டத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க, அதனால உங்கள்கிட்ட கேட்டேன். மக்கள் எதை செய்தாலும் மக்கள் போராடுவாங்க, அது அவங்களுடைய உரிமை. ஆனா செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி 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 சார். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் வழக்கறிஞர். கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் கரையேறாதுன்னு அண்ணன் காளிமுத்து அருமையா சொல்லுவாரு. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. தூத்துக்குடி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும், திருநெல்வேலியில மாநகராட்சியில எத்தனை மேயரை மாத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் உமாபதி சிவன் அவர்களே, ஏற்கனவே இருந்த மேயர் சரவணனை எதுக்கு சார் மாத்தினாங்க? திமுக மெஜாரிட்டி தானே இருக்கு. அவரை மாத்திட்டு எதுக்கு இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கல? எதுக்காக? ஊழல் ஊழல் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல மரியாதைக்குரிய நெறியாளர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொண்டாடுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொன்னாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுகிற உரிமை காங்கிரசுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. ஏன் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிப்பதற்கு, பெருந்தலைவர் காமராஜரை 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சிண்டிகேட் பிரிஞ்சது.
பெருந்தலைவர் காமராஜர் நாகர்கோவில் தொகுதியில இடைத்தேர்தல் நின்னாரு. பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்க வேலை பார்த்தவர் அம்மையார் இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியை பிரதமராக்குனது பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் கிங் மேக்கர் காமராஜர் சொல்லுவாங்க. அந்த காமராஜரை பற்றி பேசுகிற தகுதியோ தார்மீக உரிமையோ காங்கிரசுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துல 525 வாக்குறுதிகளை கடந்த காலத்துல எலெக்ஷன் மேனிபெஸ்டோல 525 வாக்குறுதிகள் சொன்னாங்க. என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? அரசு ஊழியர்களை நாங்கள் அரசு ஊழியர்களை தற்காலிக அரசு ஊழியர்களை நிரந்தர அரசு ஊழியர்கள் ஆக்குவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? மாசம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்து மாசத்துக்கு ஒரு தடவை மின் கணக்கீடு அளவீடு செய்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தருவோம்னு சொன்னாங்களே. செஞ்சாங்களா? என்னதான் செஞ்சாங்க? ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு வேலையை செஞ்சாரு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். அடுத்து என்ன செய்யறதுக்கு திட்டம் இருக்கு தெரியுமா? இன்பநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க. இதை தவிர திமுக வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு தொழிற்சாலை நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறோம், திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறோம். ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம், 10,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை தொடங்கி இருக்கோம். ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? எல்லாமே ஸ்டிக்கர். பொய் 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 பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து வாழ்கிற ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தான். இன்றைக்கு திமுக கலகலத்து போயிருக்கிறது. திமுக மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஒரு பக்கத்துல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், 234 தொகுதி எடுப்பாங்கன்னு சார் சொல்றாங்க. சொன்னா ஒரு 534 கூட சொல்லிட்டு போறாரு. நம்ம கிட்ட இருக்கு ஒரு மக்கள் நல அரசு என்று சொன்னால் வேலை வாய்ப்புக்கு தேவையான தொழிற்சாலையை உண்டு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த அரசை நாம் முதலமைச்சரை பாராட்டலாம். நன்றி சார். என்ன செஞ்சிருக்காங்க? நான் ஒரே ஒரு நொடி கொடுங்க. அதாவது இந்த திமுக அரசு கடந்த காலத்தில் நாங்கள் வந்தால் மலையை பிளந்துருவோம் சொன்னாங்க. உண்மையிலே மலையை பிளந்தாங்க, கடத்திட்டு போனாங்க. நாங்க மணலை கயிறா திரிச்சிருவோம் சொன்னாங்க, திரிச்சாங்க. மணலை அள்ளிட்டு போய் கொள்ளையடிச்சாங்க. இன்னைக்கு தாமிரபரணி என்கிற வற்றாத ஜீவ நதி குற்றாலம், அந்த குற்றாலத்தில் இருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற அது மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். திரிகூட ராசப்ப கவிஞர் சொன்னது குற்றால குறவஞ்சில வான தேன் அருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் திரிகூட ராசப்ப கவிராயர் அந்த சொன்ன அந்த கவிதை தான் எனக்கு நினைவு வருது. அப்படிப்பட்ட அந்த குற்றாலத்தில் இருந்து பிரவாகம் எடுத்து வருகிற அந்த தாமிரபரணி நதியை காயப்படுத்தியவர்கள், அந்த நதியை களங்கப்படுத்தியவர்கள் 5 வருஷம் ஆச்சு. என்ன சார் என்ன பண்ணீங்க? நான் இந்த திட்டத்தை செய்திருக்கிறேன், இத்தனை லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், இத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கிறேன் சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் திமுகவிற்கோ திமுக கூட்டணிக்கோ இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு ஒரு 10 நாளா பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன் வரிசைக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன் வரிசைக்கு வருகிற காரணத்தால் இன்னும் கூட வெளிப்படையா சொன்னா யாரையும் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டில் 4 கூட்டணி 4 முனை போட்டி, அது மறுக்கிறதுக்கு இல்ல. அது திமுக, அண்ணா திமுக, திரு விஜய் அவர்கள், அதே போலவே அண்ணன் சீமான் அவர்கள் 4 முனை போட்டி. இது நம்ம மறுத்து பேசுறதுக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இல்ல, திமுகவை முந்துகிறார், எல்லோரையும் முந்துகிறார். முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி முதலமைச்சர் நாற்காலிக்கு நெருக்கமாக போய்கொண்டிருக்கிறார். 2026 அமைய போகிற 17வது சட்டமன்றத்திற்கு முதலமைச்சராக ஆட்சி அதிகாரம், கோட்டை கொத்தளம், கொடிமரம் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வசமாகும் என்பதை இந்த நாட்டு மக்கள், ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் தங்கள் கரங்களிலே இருக்கிற வாக்குச்சீட்டை அழுத்துகிற பொத்தான் என்கிற அந்த தீர்ப்பு எழுதுகிற பேனாவால் தீர்ப்பு எழுத போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி உறுதி. நன்றி நன்றி தூத்துக்குடி செல்வம் சார். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சக்தி பிரபாகரன். ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி உண்டு. வடிவேலுக்கு தங்கை ஒரு பொண்ணு இருப்பாப்ல, பொண்ணை கட்டிக்கிற 2 பேரும் போட்டியிடுவாங்க.
ஒருவர் கவுண்டமணி, ஒரு செந்தில், இருவரும் போட்டியிடுவாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. கடைசியில் பொண்ணு பார்க்க முடியாத அளவில் இருந்த உடனே ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த காட்சி இப்ப கொஞ்சம் நினைவுக்கு வந்துட்டு இருக்குது. 60 ஆண்டுகள் ஆண்டுட்டு இருக்குது இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான். 60 ஆண்டுகளாக இந்த பூமியை, இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடியது இருவரும் திராவிட கட்சிகள் தான். இவங்களோட கூட்டணியும் மாறி மாறிதான் இருந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் ஒரு முறை அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் வைக்கலையா, அடுத்த முறை திமுக கூட வைக்குமா வைக்காதா, இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னால மாறிக்கிடுவாங்க. சர்வசாதாரணம். உங்களுக்கு ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை இருக்கப்பட தனித்தனியா ஒரு கட்சி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்ம உங்க கொள்கை பிடிக்கல கட்சி பிரிஞ்சு வெளியே வந்து நிக்கிறோம். மறுபடியும் கூட்டணி. என்ன கூட்டணி? எப்படி கொள்ளையடிக்க இல்லையா? இவங்க கட்சியில் இருக்கும் போது ஊழல் செஞ்சா, இவன் திருடுனா, இவன் தவறாக தொழில் முறையில் பணம் சம்பாதித்தான் சொல்லி வழக்கு போடுவது திமுக. அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருந்தவங்க இன்னைக்கு திமுக போட விட்டு புனிதமாயிருந்தாங்க. எப்படி புனிதமாதாங்க? தாமரை முங்கி எரிச்சு வெளியே போயிட்டாங்களா? புனிதம் தன்மை பெற்றுட்டாங்களா? திமுக இருக்கும் போது வழக்கு போடு. அண்ணா திமுக அமைச்சராக இருக்கும்போது வழக்கு போட்டு திமுக. இன்னைக்கு திமுக அமைச்சர் பாதி பேர் அண்ணா திமுக போனவங்க தான். இதான் இவங்க கொள்ளையடிக்கல மட்டும்தான் இவங்களுக்கு நோக்கம். இவங்க தமிழ்நாடு எக்கேடு கட்டுப்படா, இவங்களுக்கு அதை பத்தி கவலை ஒண்ணும் கிடையாது. வந்த உடனே சாராய கடையை மூடுவோன்னு சொன்னாங்களா? சொல்லுவா கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவிகள் இருக்காங்கன்னு சொன்னாங்களா சொல்லலையா? தமிழ்நாட்டில் எந்த சாராய கடையை ஓச்சிருக்காங்க? சாராய ஆலை நடத்துறது இந்த இருவரு கட்சிகள் தான். திமுக, அண்ணா திமுக இருவரு கட்சிகள் தான் சாராய ஆலை நடத்துறது. பின்னால் எதற்காக தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை? கல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உணவின் ஒரு பகுதி. உலகத்தில் எல்லா நாடுக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு மது இருக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்குது, கல் இருக்கு. எல்லா மாநிலத்திலும் கல்லுக்கு அனுமதி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு ஏன் தடை? ஏன்னா இவங்க சாராய ஆலை நடத்தணும், குடிக்க வச்சு கெடுக்கணும். இப்ப திருநெல்வேலிக்கு வர, திருநெல்வேலி பிரச்சனை பத்தி பேசுவோம். திருநெல்வேலியில் அதிகமாக நடக்கக்கூடிய கொலை நடக்கு. அதிகமாக கொலை. யார் கொலை பண்றா? இளம் சிறார்கள். என்ன காரணம்? போதை. போதை தலைவிரித்து ஆடுது. ஏன் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு காவல்துறைக்கு தெரியாம, ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாம, ஒரு அரசு அதிகாரிக்கு தெரியாம போதை நடமாட முடியுமா? இந்த இடத்துல போதை பிடிபடுது. அந்த மாவட்டத்தில் ஆட்சியருக்கு பொறுப்பு, காவல்துறை அதிகாரிகளுக்கு பொறுப்பு, வட்டாட்சியருக்கு பொறுப்பு. இடைக்கால பணி நீக்கம் அல்ல, நிரந்தர வேலை நீக்கம் சொன்னா அந்த இடத்துல தொழில் செய்ய விடுவாங்களா? நிரந்தர வேலை ஒரு கலாதியா? உன் பகுதிக்குள்ள சாராயம் காய்ச்சினா, உன் பகுதிக்குள்ள போதை வித்தோம்னா உனக்கு நிரந்தர வேலை இழப்பு. அப்படின்னா அந்த ஊருக்குள்ள போதை விற்கிறதுக்கு அந்த காவல்துறை விடுமா? அந்த வட்டாட்சியர் விடுவாரா? மாவட்ட ஆட்சியர் விடுவாரா? சிறந்த மக்கள் போத பள்ளிக்கூட பிள்ளைங்க, ஆணும் பெண்ணும் சின்ன சின்ன பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்குதுங்க. தெருக்கு தெரு திறந்து விட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. 2 பேரும் சொல்றாங்க, பழைய இவங்க மண்ணல்லி இவங்க வித்தாங்க, திமுக சொல்றாங்க, அண்ணா திமுக காரங்க அவங்க அள்ளி வித்தாங்க. உண்மையே சொல்றோம், 2 பேருமே வித்தாங்க. இந்த 60 ஆண்டு காலத்துல மணல் அள்ளி 2 பேரும் வித்தாங்க. ஒரு இஞ்சி, ஒரு அங்குலம் மணல் உற்பத்தி ஆவதற்கு 300 ஆண்டுகள் ஆகுது. ஒரு சராசரி கணக்கு. மனித உடலுக்கு தோல் எவ்வளவு முக்கியமோ அதை போல ஆற்றுக்கு மணல். தோல் எப்படி வெட்டப்பட்டதா? கிருமிகள், காற்றுடைய கிருமிகள் எப்படி தோலுக்குள்ள புகுந்து நம்ம உடல் பலவீனம் அடைஞ்சிருமோ அதே போல 6 பலவீனம் அடைஞ்சோம். குடிக்க முடியாத அளவில் தாமரை தண்ணீர் இருக்குது. தண்ணீர் கெட்டு போச்சு. காரணம் இவங்க தான் காரணம், வேற ஒரு காரணம் இல்ல. எப்படி கலக்கும் தெரியாமல இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு. காக்கணுங்கிற நோக்கம் வேணும், காக்கணுங்கிற நோக்கம் வேணும். அந்த காக்கணுங்கிற நோக்கம் இவங்களுக்கு இருந்தா 60 ஆண்டு ஆட்சி வச்ச பிறகும் 10 கட்சியை கூட்டிக்கிட்டு ஒரே வார்டில் 10 கொடியை கட்டிக்கிட்டு
மக்களை சந்திக்க வரமாட்டாங்க, தனிச்சு வந்து நிற்பாங்க. நான் நல்லது செஞ்சிருக்கேன், நான் நன்மையை செஞ்சிருக்கேன் அந்த மக்களுக்குன்னா எனக்கு கூட்டணி தேவையில்லை, தனிச்சு வந்து நின்று மக்களை சந்திக்க முடியும். 49 ஆரம்பிக்கப்பட்ட திமுக இதுவரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் தாண்டியாச்சு. ஒரு முறையாவது தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு நிரூபிச்சிருக்கா? திமுக இதுவரை தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு நிரூபிச்சிருக்கா? அண்ணா திமுக கூட ஒரு முறை நின்னாங்க. இவங்க என்னைக்கு நின்னாங்க? இவங்க தனிச்சிட்டு நிரூபிச்சு என்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க? இவங்க ஒரு காலமும் கிடையாது. இவங்க கூட்டணி பலத்தை வச்சுக்கொண்டு 1000 2000 பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கள் பெற்று எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் மட்டும் இவங்களுக்கு நோக்கம். எங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, முதலமைச்சராக நான் வரமாட்டேன், துணை முதலமைச்சராக வரமாட்டேன், முந்தைய வாரம் பேட்டி மறுவாரம் துணை முதல்வர் ஆயிடுவாங்க. இது குடும்ப சொத்து மாதிரி ஆயிட்டு அவங்களுக்கு. இது ஒரு குடும்ப சொத்து அவங்களுக்கு. இப்ப நாங்க சொல்றோம் அனைவருக்கும் கல்வி இலவசம். நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் கல்வி. நீ சட்டமன்ற உறுப்பினராரி, பாராளுமன்ற உறுப்பினராரி, நீ வந்து அரசு ஊழியராயிரு, மத்திய அரசு மாநில அரசு ஊழியராரு, யாராக இருந்தாலும் சரிதா, நீ அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கணும், அரசு பள்ளியில் உன் பிள்ளை படிக்கணும் சட்டம். நீ தனியார் பள்ளியில போய் படிப்பேன்னா ஒரு சம்பளத்தில் பாதியை கட் பண்ணிடும், துட்டாகிறோம். 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல அரசால் கொடுக்க முடியாத ஒரு கல்வியை, கொடுக்க முடியாத ஒரு மருத்துவத்தை தனியார் கொடுத்துருவான்னு எப்படி நீங்க நம்புறீங்க? அப்ப தனியார் தோத்து போயிட்டு அரசு ஒத்துக்கிடுங்க. இன்னைக்கு திமுக தலைவருக்கோ அண்ணா திமுக தலைவருக்கோ உடல்நல சரியில்லைன்னா இந்த ஐக்கிய உள்ள அரசு மருத்துவமனை படுப்பாங்களா? ஏங்க ஒரு மாமன்ற உறுப்பினர் படுப்பாருங்க ஐக்கிய உள்ள ஹாஸ்பிட்டல்? ஒரு நாள் 24 மணி நேரம் அரசு மருத்துவமனை படுப்பாரா? ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் படுப்பாரா? ஒரு மாநகராட்சி உறுப்பினர் படுப்பாரான்னு கேளுங்க. உமாபதி சிவன் கேளுங்க, போய் படுப்பாரா 24 மணி நேரம் அரசு மருத்துவமனையில? ஏன் திறந்தாந்து போயிட்டு? நன்றி சார். நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை தரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாங்க சொல்றோம் அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளியும் தரமா வரணும்னா சட்டமன்ற பாராளுமன்ற அரசு மத்திய ஊழியர்கள் அனைவரும் அரசு மருத்துவ வைத்தியம் பார்க்கணும் சட்டம், அரசு பள்ளியும் பிள்ளைய படிக்கணும் சட்டம் தன்னால சரியாகும். நிறைவான சுற்று 2 நிமிடங்கள் தான் எல்லாரும் பேச முடியும். மிக சுருக்கமாக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களால என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. தூத்துக்குடியில அதிமுக ஆட்சியை பற்றி சொன்னாங்க. திமுக ஆட்சியில தவறு நடக்கிறதா அண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் சொன்னாங்க. நீங்க தூத்துக்குடியில என்ன நடந்தது? அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் என்ன செய்தார்? பெரிய சாதனை என்ன? அது எடப்பாடியார் ஆட்சி. உரப்பு நாட்டில இருந்து தூத்துக்குடிக்கு புதிய பைப் லைன் அமைச்சு தண்ணி கொண்டு போகுது திமுக. மறுக்க முடியுமா? முரப்பநாட்டில இருந்து தூத்துக்குடி நகரத்துக்கு புதிய பைப் லைன் அமைச்சு திமுக ஆட்சி கொண்டு போகுது. எங்கள் மதிப்புக்குரிய அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இந்த வர்க்க சொல்றேங்க. இப்போ இந்த 5 ஆண்டுக்கு முன்னால சொல்றேன். அதே போல ஐயா அண்ணன் செல்வண்ண எல்லாரும் நாங்க எல்லாம் ஒன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம். நான் இதை ஏன் சொல்றேன்னா அண்ணன் என்னுடைய ஐயா நாங்க கேட்கிறோம் வெள்ள நிவாரணத்துக்கு 1 ரூபா தரலையா? நீங்க எப்போ தந்தீங்க? தூத்துக்குடியில வெள்ளம் ஏற்பட்டது, ரூபா எங்க? சரி, நிதி எங்க? நன்றி. தரல. சரி வச்சுக்கிடுங்க. நீங்க சொல்லலாமா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கான திட்டம் 10 ஆண்டு காலத்துல ஐயா சொன்னாரு திமுக நடந்துட்டு. ஏங்க 11 மருத்துவக் கல்லூரிகள்னு சொன்னாங்க. நாங்க சொல்றீங்க 11 மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, இப்ப ஏன் தரல? தேவேந்திர பட்னாவிஸ் நீங்க ஏன் கேட்கல? கேளுங்க, நாங்க கேட்கதான் செய்யறோம். நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம், நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம், மருத்துவ நிதி கேட்கிறோம். எங்க பட்ஜெட்ல நிதி இல்லங்க. ரயில்வே ஒரே நிமிஷம் பட்ஜெட்ல நிதி இல்ல, ரயில்வே திட்டம் இல்ல. ஒரே நிமிஷம் சார். 7.5 ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல, அத 10 மாத்துவோம்னு சொன்னீங்கல்ல. நான் ஏதோ நீங்க வேற ஒண்ணும் இல்ல சார். அது செஞ்சீங்களா? ஒரு உண்மையை சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக பாக்கு. அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. சமீபத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மதுரைக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு. இந்த சட்டசபை தேர்தல் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கேட்டாரு? நீங்க பாஜக வாக்களிச்சாதான் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவேன்னு சொன்னார். மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன்.
அப்போ பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கல நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிப்பீங்களா? நான் கேட்கிறேன். தனி ஒரு மனிதராக திராவிட நாடு போராடுகிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எங்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெல்வார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார். பித்தலாட்டங்கள் வீழ்த்தப்படும். மக்களால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிதான் வரும். சேகர் சார் ஸ்டெர்லைட்டை பத்தி பேசினாரு. ஸ்டெர்லைட்டை ஆரம்பிச்சது 1900, அது அனுமதி கொடுத்தது 1995 பி.வி. நரசிம்மராவ் முதலமைச்சர் பிரதமராக இருக்கிற பொழுது காங்கிரசுடைய ஆட்சியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அது எப்ப திறந்தாங்கன்னு சொன்னா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது 1996 தான் ஸ்டெர்லைட் திறந்தாங்க. அந்த ஸ்டெர்லைட்டை மூடியது நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2018 ஜீவோ போட்டு நிரந்தரமா மூடுனது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியார். அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கை பத்தி சொன்னாரு. இன்னைக்கு இந்த சென்ட்ரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு ஒன்று இருக்கு. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ்நாட்டில் 61% பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை, ஏறத்தாழ 8900 கொலைகள் கடந்த வருடம் மட்டும் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சி காலத்தில் இந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. வேடநத்தம் ஒரு 13 வயசு குழந்தை, மிக பயங்கரம். அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் மிக சிறந்த அதிகாரிகள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சிறப்பானவர்கள். ஆனால் அந்த காவல்துறையை இன்னைக்கு செயல்பட விடாமல் அவர்கள் கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காவல்துறை நிர்வாகம் செய்வது இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கேபினெட் தான் இன்னைக்கு இந்த காவல்துறை நிர்வாகம் செய்கிறார். காவல்துறை செயல்பட மறுக்கிறது. இந்த ஆட்சி, நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த ஆட்சி இருந்தால் இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். நிச்சயமாக இந்த ஆட்சியிலே எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் சிறப்பான திட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் கடந்த முறை 2021 524 தேர்தல் அறிக்கை வாக்குறுதியில் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு 123 வாக்குறுதி தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13% வாக்குறுதிகள் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பேசும்போது சொன்னார், டீசலை குறைச்சா பெட்ரோலை குறைச்சோம். டீசலை 4 ரூபாய் கலால் வரியை குறைப்போம் என அந்த மேனிஃபெஸ்டோட வாக்குறுதியில் சொல்லி இருக்கிறாங்க. பெட்ரோலுக்கு 5 ரூபாய், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். அதை விட ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கெடுப்பு எடுத்தோம் என்று சொன்னார்கள். அதையும் அவர்கள் செய்யவில்லை. இதை விட கேவலம் அரசு ஊழியர்களுக்கு பெரிய பட்டநாமத்தை சாத்தினது இந்த திமுக அரசாங்கம் தான். பழைய ஓபிஎஸ் என்றது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இன்னும் வேற ஒரு ஸ்கீமை கொடுத்து அவனுடைய அரசு ஊழியருடைய பங்களிப்பு அதில் 10% கொடுக்கணும். கொடுத்தா தான் செய்ய முடியும். அது இன்னும் ஜீவோ போட்டு நிறைவேற்றப்படவில்லை. இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இஸ் எ சீட்டிங் கவர்மெண்ட், அவர் ஏமாற்று கவர்மெண்ட். இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். தமிழகத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய கூட்டணியிலே, அவருடைய தலைமையிலே எடப்பாடியாருடைய ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டிலே வர வேண்டும். மக்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பளித்த நெறியாளர் மிக சிறப்பானவர். அவருடைய பல நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, 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 நன்றி சார். உமாபுரி சிவன் சார், ஹைக்ரவுண்ட் மருத்துவமனை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஹைக்ரவுண்ட் மருத்துவமனை 100 கோடி ரூபாய் இப்ப விரிவாக்க திட்டம் கொடுத்திருக்கு. இந்த அரசு திமுக அரசாங்கம் தான் கொண்டாந்துருக்கு 100 கோடி ரூபாய். இந்த மருத்துவமனைக்கு விரிவாக்கம் கொண்டு வந்து 100 கோடி ரூபாய் அரசு தான், திமுக அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கு. செஞ்சுட்டாங்களா? ஆமா, வேலை முடிஞ்சு, வேலை ஆரம்பிச்சாச்சே. ஆமா, மல்டிபர்பஸ். அதே மாதிரி சித்தா காலேஜுக்கு 80 கோடி ரூபாய் பில்டிங் கட்டி வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரிதான் உங்களுக்கு ஆய்வா 100 கோடி ரூபாயில ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு. ஒண்ணு சொல்லுங்க, ஸ்மார்ட் சிட்டிங்கிறது யாருடைய திட்டம்? எப்படி ஸ்மார்ட் அரசு யாரு வேணாலும் கொண்டு வரலாம், நடைமுறைப்படுத்துறது தான் பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டி யாருடைய ஸ்கீம்? சரி, அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்தது பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் அதாவது நீங்க திமுக செய்த ஏதாவது திட்டங்களை பேசுங்க. குண்டூசி தயார் முடியாம இருந்த இந்தியாவை இன்னைக்கு
வளர்ந்த நாடுகளுக்கு எடுத்து செல்ற அளவுக்கு கொண்டு வந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். இவங்க நாங்க அடிச்ச வெளியேதான் அடிக்கணும். இவங்க ஒரு அவர் கேட்கிறாருல சொல்ல முடியுமா? நிறைய சொன்னீங்க சார். அவர் கேட்கிறாருல அப்புறம் ஏன் 3 முறை ஆட்சியை காங்கிரஸ் கொடுக்கல? என்ன எதுக்கு? அது நீங்க நாங்க மக்களை நம்பி நின்னா நீங்க மிசிலை நம்பி இருக்கிறியா? நீங்க அவ்வளவு ஏமாத்தன தேர்தல் அதிகாரியை கைக்குள்ள வைத்துக் கொண்டு நீங்க ஏமாத்தி பிழைக்கிற கூட்டத்துக்கு முடிவு கட்டுவாங்க. சரி, நன்றி 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 நன்றி. தூத்துக்குடி சார். நன்றி நன்றி. உமாபதி சிவன் சார். நன்றி 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 சார். தூத்துக்குடி செல்லும் சார். அதாவது மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எந்த அளவிற்கு நன்மை செய்கிறது சொன்னா, இரட்டை அகல ரயில் பாதை சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைவேற்றினது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. காங்கிரஸால செய்ய முடியல. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு புறப்பட்ட 12:30 மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்துடலாம். வந்தே பாரத் ரயில் கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு. காங்கிரஸால ஒரு திட்டம் சொல்ல முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, நின்னுங்க சார். அதாவது வெள்ளத்துக்கு நிவாரணம் தரல, அதுக்கு தரல, நாங்க எல்லாத்திலையும் தான் கொள்ளையடிக்கிற திமுக 5070 கோடி ரூபாய் 5070 கோடி ரூபாய் சென்னையில வெள்ளத்துக்கு வெள்ள தடுப்புக்காக செலவு பண்ணிட்டு ஒரு சொட்டு தண்ணி சென்னையில் நிக்காது சொன்னாங்க. 2023 சென்னையே மூழ்கி போச்சு. அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. கொள்ளை கொள்ளை கொள்ளை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, லஞ்சம், ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பச்சை பிள்ளைகளை தெருவில் ஒத்தையில நடமாட விட முடியல. பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்களால நிம்மதியா நம்ம பிள்ளை நிம்மதியா பாதுகாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்னு சொல்லி பிள்ளைய தாய்மார்கள் மன நிம்மதியோட இருக்க முடியல. சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்க பார்த்தாலும் ஜாதி சண்டை. அட பாய் பயிலுலா கஞ்சா, படிக்கிற பையன் கஞ்சா சார். கஞ்சா எங்க இருந்து வருது? இந்த காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அதனாலதான் இப்போ தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி மாத்திட்டாங்க. நன்றி சார். திமுக பயப்படுதான். சரி, உள்துறை செயலாளரை மாத்தியாச்சு, தலைமை செயலாளர் மாத்தியாச்சு. இப்ப எல்லாத்தையும் மாத்துறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரையும் மாத்த போறாங்க. அதனால இனிமேல் நல்லா இருக்கும். நன்றி. சக்தி பிரபாகரன். வாக்குக்கு பணம் கொடுப்பவன் பணம் வாங்குறவன் மேல வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொடுக்கறவன் மேல என்ன வழக்கு தொடுக்கப்படும் தெரியல. இந்த தேர்தல் ஆணையம் அங்கங்க நின்று வாக்காளர் பணம் கொடுக்கறத பிடிக்குது. யாரு பிடிக்கிறாங்கன்னா, ஆட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவன், அப்ப மருத்துவமனை சேர்த்திருப்பான், மருத்துவமனைக்கு பணம் கொண்டு போகக்கூடியவங்க, தொழில் செய்ய வேண்டி காய்கறி வாங்குறோம், பணத்துறைக்கு வாங்குறோம், இவங்க பணத்தை தான் இவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இரு கட்சிகளுமே வாக்குகளுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பணம் கொடுக்காமலாம் இல்ல. பிடிக்கப்பட்ட பணம் எந்த கட்சி கொடுத்தது பிடிக்குதோ அந்த கட்சி அடுத்து 5 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிக்க முடியாதுன்னு வந்துச்சுங்களேன். எப்படி பணம் கொடுப்பாங்க? பணம் கொடுக்காம மனசாட்சியோட பேசுவாங்க. பணம் கொடுக்காங்களா கொடுக்கலையா? இப்ப 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? இது லஞ்சமா? லஞ்சம் இல்லையா? திமுக கொடுத்த லஞ்சம் தான் 5000 ரூபாய். எங்க 4.5 லட்சம் கோடி கடல் இருந்து தமிழ்நாடு இந்த 5 ஆண்டுல 9 லட்சம் கோடியா மாத்திட்டாங்க. 4.5 லட்சம் கோடி இருந்த கடன் தொகைய உலக வங்கியில கடன் வாங்கி கடங்கார நாடாக்கி, நம்ம தலையில கடனை வாங்கி கடங்கார நாடா 9 லட்சம் ஆக்குதான் இந்த திமுக பண்ண வேலை. இல்ல இருவரும் சளைத்தவர்களே அல்ல. கடன் வாங்கி யாரு கேட்டா? யாராவது என் வீட்டுல மின்விசிறி இல்ல, மாவு அரைக்கிற இயந்திரம் இல்ல, மடிக்கணினி இல்லன்னு ஒண்ணு கேட்கிறோமா? கொரோனா வந்துச்சு. கொரோனா காலத்துல அரிசி கடை எங்க இருக்கு, பருப்பு கடை இருக்கிற தேடணும் போலியா? நம்ம அலைபேசி வாங்க யாரும் போல. நீரும் சோறு இல்லைன்னா போராட்டம் மக்களை தேடி வருவோம். நீரும் சோறு உனக்கு கொடுக்க முடியாது, போராட்டம் வருவதை தடுக்க முடியாது. பெரிய பெரிய சகாப்தம் விழுந்திருக்கு, மோலாய பேரரசு விழுந்திருக்கு, பக்கத்தில் நடந்த இலங்கை பேரரசு வீழ்ந்தது. இந்த அரசு வீழும். முதலமைச்சர் ஜெயலலிதா பங்காள கொடநாட்டு எஸ்டேட்ல நடந்த கொலையை கண்டுபிடிக்க முடியாது உங்களால. உங்க கட்சி அமைச்சர் கொள்ள யாரும் கண்டுபிடிக்க முடியாது உங்களால. ஒரு காலமும் முடியாது. ஏன்னா கக்கன்கிற ஒரு நல்ல அமைச்சர் காவல்துறை அதிகாரியா மந்திரியா இருந்தா அன்னைக்கு காவல்துறை அழகா இருந்துச்சு. என்னைக்கு இந்த ஆளக்கூடிய திமுக அண்ணா திமுக முதலமைச்சர் கையில இந்த காவல்துறை மந்திரி பொறுப்பு போச்சோ அந்நியாரம் முடிஞ்சு போச்சு.
இவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு காலம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரே தீர்வு, யாரோடும் சேர்ந்து நிக்காம தனிச்சு நிக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அனைத்து மக்களுக்கான தீர்வு. இல்லன்னா மலையை உடைச்சு கொண்டு போய் கேரளாவுக்கு கேட்க நாதி இல்ல. அங்க இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து சுத்தமலையில கொட்டுறான். மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவை கொண்டு திருநெல்வேலியில கொட்டா சுத்தமலையில கேட்க நாதி இல்ல. மலையை உடைச்சு கேரளா கொண்டு போறான். போராடுது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மேல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 400 பேருக்கு மேல வழக்கு, திருநெல்வேலி எங்க மேல வழக்கு. ஏன்னா மலையை உடைச்சு கொண்டு போற போராடுதோம். அவன் மருத்துவ கழிவை கொண்டு கொட்ட கேட்கறதுக்கு ஒரு கட்சி கிடையாதுங்க. எந்த கட்சி கேட்க மாட்டாங்க. காரணம் கூட்டணி. கூட்டணி வச்சுட்டா போதும், என்ன செஞ்சு விட்டு கொடுத்துவாங்க, எதையா விட்டு கொடுப்பான், கவலைப்பட மாட்டாங்க இவங்க. நன்றி நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது களத்தில் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தேர்தலை மக்கள் எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத முத்தாய்ப்பா வைத்து தான் இதை நம்ம நடத்தி இருந்தோம். ஆனால் கொள்கை ரீதியிலான பல விஷயங்களையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள்ல அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகளா இருக்கின்ற கட்சிகள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதும், உண்மையாகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறதா, மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்களா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த மேடையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்கள்லாம் நம்மோடு பேசி இருந்தார்கள். ஆழமான கருத்துக்கள், அவங்க எடுத்து வைத்த விதம் எல்லாம் பாராட்டுக்குரியது. பார்வையாளர்களாக வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மறவாமல் ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என்பதை உங்களிடம் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.